2012ல கடலுக்குள்ள காணாம போனவரு 2014ல உயிரோட வராரு. ஆல்வராங் அப்படின்றவரு கடலுக்குள்ள ஒரு சின்ன போட்ல மீன் பிடிக்க போறாரு. எப்பவும் வர பார்ட்னர் அன்னைக்கு வரலையாம். அதனால ஒரு 22 வயசுல ஒரு புது பையனை கூட்டிட்டு போறாரு. 15 மைல் கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய அலையில மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுல அவங்க போட்ல இருக்க இன்ஜினும் வேலை செய்யல, பேட்டரியும் செத்து போச்சாம். இதனால கடல் போற போக்குல அடுத்த 438 நாள் வந்து இவர் பயணம் பண்றாரு. அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா சர்வை பண்ணிருக்காருன்னா, ஒரு கடல் பறவை வந்து போட்ல உட்கார்ந்துச்சுன்னா அதை புடிச்சு ரெக்கையை உடைச்சு போட்டுருவாராம். அதை கொன்னுட்டா வந்து கெட்டு போயிரும். ரெக்கையை உடைச்சு அப்படியே போட்டு அது உயிரோடு இருக்கும், அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்திருக்காரு. கடல் தண்ணியை குடிச்சா ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடலாம வந்துச்சுன்னா அதை புடிச்சு அதோட ரத்தத்தை குடிச்சிருக்காரு. 438 நாள் கழிச்சு இவர் கரையை வந்து சேர்றாரு. ஆள் பார்க்க ரொம்ப நெளிஞ்ச மாதிரிலாம் தெரியல, கொஞ்சம் குட் ஹெல்த்லயே இருந்திருக்காரு. அவர்கிட்ட கேக்குறாங்க, ஏன் அவன் கூட ஒரு சின்ன பையன் வந்தானே அவன் எங்க அப்படின்னு கேட்டா அந்த பையன் வந்து 4 மாசத்துலயே இறந்துட்டானாம். ஏதோ ஒரு கடல் பறவையை சாப்பிடும்போது அதுக்குள்ள விஷப்பாம்பு இருந்துச்சு, அதையும் சேர்த்து இந்த பையன் சாப்பிட்டான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவனோட உடம்ப 6 நாள் வச்சிருந்து அது கூட பேசிக்கிட்டு இருப்பானாம். இந்த நைட் நல்லா தூங்குனியா, சாப்பிட்டியா, இப்படிலாம். ஒரு கட்டத்துல வந்து ஐயோ நம்ம லூஸ் ஆயிட்டே வரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையே கடலுக்குள்ள தூக்கி போட்டான். இதை கேட்டுட்டு அவங்க ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவர் பொய் பேசுறாரு, அந்த பையனையே இவர் தான் சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.